கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே வசனம் கலாத்தியர் 4:6 எழுதப்பட்டிருக்கு. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 8:15 நாம் வாசிக்கும் போது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கலாத்தியர் 4:6 அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தலைமுறை சாபம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பிதாவுடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நான் போகிறேன், வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்றார். தேற்றவாளன் அவர் நமக்கு உதவி செய்வார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு நம்ம நல்ல ஆழமா யோசித்து பார்க்கலாம். சில குடும்பத்திலே பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் அடிமையில இருக்கும்போது பயத்துல இருப்பான். ஐயோ, நான் அந்த பாவம் பண்ணிட்டேனே, இந்த காரியத்துல நான் அடிமையா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரம். நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில், அந்த வேட ஆழமா சொல்லணும், இருதயங்களில் அனுப்பினார். உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, என் இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்புனீங்க, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நம்ம இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார்னா முடிஞ்சிட்டு, ப்ராசஸ் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சில குடும்பத்துல பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளலை என்று தாகத்தோடு இருப்பீங்க. ரோமர் 8:15, கலாத்தியர் 4:6 இந்த 2 வசனங்களை மனப்பாடமா படிங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடிமையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படணும். ஆனா நிறைய குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பயம் வந்துடும். சில குடும்பத்துல வீட்டுல இருக்கிற நபரை பார்த்து பயம் வந்துடும். ஏதோ ஒரு பாவ அடிமையில இருப்பாங்க. எப்பவும் பார்த்தாலும் பயந்துட்டே இருப்பாங்க. ராத்திரியான பயம், காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே ஐயோ நீ கடன்காரங்க இவ்வளவு கொடுக்கணுமே, எதை எடுத்தாலும் பயம்.
நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தணும். உங்க பிள்ளையா நீ வச்சிருக்கீங்கப்பா. குமாருடைய ஆவியை என் இருதயத்துல தந்துட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்குள்ள தேவையெல்லாம் நீங்களே சந்திங்கப்பா. என் இருதயத்துக்குள்ள குமாருடைய ஆவியை தந்துட்டீங்க. மற்றது தராமல் இருப்பது எப்படி? நம்ம யோசித்து பார்ப்போமே. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்ப இன்னைக்கு வாக்கு தத்தம் விசேஷமான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் யாரெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றோமோ நம்ம இருதயத்துக்குள்ளே குமாரனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். புதிய நாளுக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்க இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதத்தின்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. தேவையில்லாமல் பயமோ எந்த காரியத்துல அடிமையா இருக்கிறாங்களோ அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா சுத்திகரிக்கப்படட்டும். எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். தேவையில்லாத எல்லா கிரியில அழிக்கப்படட்டும். எல்லா கிரியில அழிக்கப்படட்டும். எந்தெந்த காரியம் இருக்கு இந்த எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைஞ்சிருக்காங்க. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் கூட சந்திங்கப்பா. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் அப்பா விசேஷமா உங்களோட இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போட்டு ஆசிரியங்க. கர்த்தர் பொறுப்படுத்தும் துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர் காத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். 9363064182 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.